பறக்க வைக்கிறதுக்கு பார்த்தோன்னா நல்லாவே இருக்கும், நல்ல ஒரு ஸ்டேபிளாக இருக்கும். பெரிய சைஸ் சேஃப்டி கார்டு கொடுத்துருக்கிறனால நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. அவுட்டோரில் ஓட்டும்போது நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு. ஃபோட்டோ வீடியோ எல்லாமே ஷூட் பண்ணிக்கலாம். கேமரா பார்த்தோம் அப்படின்னா மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படியே நான் அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி வந்துட்டு மேலே கீழே வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கேமரா கிளாரிட்டி பார்த்தோன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இதில் வந்துட்டு கேமரா மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ வீடியோ எல்லாமே ஷூட் பண்ணிக்கலாம். அப்படியே பின்னாடி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கிளாரிட்டி பார்த்தோன்னா நல்லாவே இருக்கும். அவுட்டோர்லலாம் வச்சு ஓட்டும்போது நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுக்கு பார்த்திபன். இந்த வீடியோவில் பார்த்தோன்னா J6 Pro ட்ரோன் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இது நம்ம கொடுக்கக்கூடிய ரேட் வந்துட்டு வெறும் 4000 தான் வரும். ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குது, எப்படி பேர் பண்ணணும், அது எல்லாமே காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரோன் எடுத்து பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு பார்த்துடலாம். இல்லை எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு பேக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தான் ஃபுல் கிட்டு வருது. 2 பேட்ரி வந்துடும் உங்களுக்கு. பேட்ரி பார்த்தோன்னா நல்ல ஒரு பெரிய சைஸ் பேட்ரி, இந்த சைஸில் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கண்ட்ரோலர் தான். கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்தோன்னா நல்லா சூப்பராக இருக்கும். அதுவும் நான் வந்துட்டு எடுத்து காட்டிடுறேன். அதுக்கப்புறமா ட்ரோன் எடுத்து காட்டிடுறேன். ட்ரோனோட லுக்கு பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. ப்ரெஸ்லெஸ் மோட்டார் கொடுத்துருக்கிறனால நல்ல ஒரு கண்ட்ரோல், நல்ல ஒரு ஸ்பீடு கிடைக்கும் உங்களுக்கு. ஓட்டுறதுக்கு பார்த்தோன்னா நல்லா சூப்பராக இருக்கும். மேலே வந்துட்டு OIS சென்சார் கொடுத்துருக்காங்க. லேசாக காற்றடிச்சு அது வந்துட்டு ஸ்டேபிள் ஆகும். இதில் பார்த்தோன்னா இங்கே ஒரு கேமரா, கீழே ஒரு கேமரா, ஃபோட்டோ வீடியோ எல்லாமே ஷூட் பண்ணிக்கலாம். இந்த கேமரா பார்த்தோன்னா மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் கண்ட்ரோலரில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேலே கீழே பட்டன் அழுத்தி நீங்கள் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வச்சுட்டு வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். இதில் பார்த்தோன்னா 2 மேனுவல் பேப்பர் கொடுத்துருக்காங்க. இந்த மேனுவல் பேப்பர் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கேமரா வந்துட்டு கனெக்ட் பண்ணக்கூடிய ஆப் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த QR கோடை வந்துட்டு ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதையும் நான் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு அப்டேட் இது பண்ணி காட்டிடுறோம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு மேனுவல் பேப்பர் தான். இந்த மேனுவல் பேப்பர் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணும், எந்த மாதிரி ஆப்ஷன் வந்துட்டு ஒர்க் ஆகுது, அது எல்லாமே இதில் டீட்டெயிலாக போட்டிருக்கோம். நீங்கள் ட்ரோன் எந்த ட்ரோன் வாங்கினாலும் இந்த மாதிரி ஒரு மேனுவல் பேப்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த மேனுவல் பேப்பர் வந்துட்டு ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அதில் தான் ஃபுல் டீட்டெயில் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு யூஸ் பண்ணுற மாரி வரும். அதுக்கப்புறமா வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். இதில் பார்த்தோன்னா சேஃப்டி கார்டு பார்த்தோன்னா நல்ல ஒரு பெரிய சைஸ் சேஃப்டி கார்டு கொடுத்துருக்காங்க. மற்ற ட்ரோனோட கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் பெட்டரான இது தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டேமேஜ் எதுவும் ஆகாது. எக்ஸ்ட்ரா பார்த்தோன்னா சார்ஜர் போடக்கூடிய கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்க்ரூ டிரைவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. வின்ஸ் வந்துட்டு 4 இது கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டேமேஜ் ஆச்சு அப்படின்னா நீங்களே வந்துட்டு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு கழட்டி மாட்டிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஃபிட் பண்ணி காட்டிடுறேன். அப்படியே வந்துட்டு நான் ட்ரோனுக்கு வந்துட்டு சேஃப்டி கார்டு போட்டு காட்டிடுறேன். எப்படி போடுறோன்னு பார்த்துக்குங்க. நிறைய பேர் பார்த்தோன்னா சேஃப்டி கார்டு போடாமல் ஓட்டுறீங்க. அந்த மாதிரி ஓட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஒரு சில மாடலில் சேஃப்டி கார்டு கொடுக்க மாட்டாங்க, ஒரு சில மாடலில் சேஃப்டி கார்டு கொடுத்துருப்பாங்க. கொடுத்துருக்கிற மாடலில் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லைஃப் வந்துட்டு கண்டிப்பாக கூட வரும். இதில் பார்த்தோன்னா பின்னு மாரி இருக்கும், லாக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த பின் வந்துட்டு இதில் லாக் பண்ணுற மாதிரி வரும். இந்த மாதிரி லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இடிச்சாலும் கீழே உள்ளாது. நல்லா நீங்கள் ஒரு வாட்டி ஃபிட் பண்ணும்போது பக்காவாக ஃபிட் பண்ணிடுங்க. ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அவ்வளோதான், சேஃப்டி கார்டு எல்லாமே போட்டாச்சு. அப்படியே நான் இதெல்லாம் இந்த சைடு வச்சுட்டு நான் பேட்ரி போட்டு ஆன் பண்ணி காட்டிடுறேன். பேட்ரி வந்துட்டு இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபிட் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு பவர் பட்டன் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பவர் பட்டன். லாங் ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா ட்ரோனை வந்துட்டு ஆன் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்குள்ளே ஆப் ஒன்று சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது வந்துட்டு எந்த மாதிரி கனெக்ட் பண்ணணும் அதையும் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு காட்டிடுறேன் உங்களுக்கு. அந்த மேனுவல் பேப்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஆப்பை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணணும். இதுதான் அந்த ஆப்பு. நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிடுறேன். கூகுளில் போயிட்டு இந்த லென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லென்ஸை வந்துட்டு டச் பண்ணி அந்த QR கோடு இருக்கும், இந்த QR கோடை வந்துட்டு ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணி ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு நம்ம அந்த ஆப் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வரும். ஏற்கனவே நான் இந்த ஆப் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஓப்பன் கொடுக்குறேன் பாருங்கள். ஓப்பன் கொடுத்தேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும் ஃபஸ்ட்டு பேஜ். ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ட்ரோனை ஆன் பண்ணிக்கணும். ட்ரோன் ஆன் பண்ணிட்டு தான் மற்ற ஆப்ஷன் எல்லாமே வந்துட்டு கனெக்ட் பண்ணணும். ட்ரோன் ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ண பிறகு வந்துட்டு மேலே வந்துட்டு ஒய்ஃபை வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணணும்.
இது இருக்குது பார்த்தீங்களா, இது ஒய்ஃபை வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ளே நேம் வந்துட்டு கனெக்ட் ஆகும். இதுக்குள்ளே நேம் வந்துட்டு ஃப்ளோன்ட்டு வரும். இந்த ஃப்ளோங்கிறத வந்துட்டு டச் பண்ணோம் அப்படின்னா கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சில இதில் வந்துட்டு நோ இன்டர்நெட் அந்த மாதிரி போட்டிருக்கோம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நெட்வொர்க் வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கேமரா வந்துட்டு கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படியே நான் அந்த ஆப்புக்குள்ளே வந்துருந்தேன் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போயிட்டு இப்போ ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸ்டார்ட் கொடுத்தேன் அப்படின்னா கேமரா வந்துட்டு ஒர்க் ஆகணும். ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம வந்துட்டு பேக் வந்துட்டு நெட்வொர்க் வந்துட்டு ஆஃப் பண்ணணும். நெட்வொர்க் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கேமரா வந்துட்டு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஸ்டார்ட் கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு கேமரா வந்துட்டு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே நான் அந்த சைடு வச்சிடுறேன். வச்சுட்டு கேமரா கிளாரிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். கேமரா கிளாரிட்டி பார்த்தோன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இதில் வந்துட்டு கேமரா மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ வீடியோ எல்லாமே ஷூட் பண்ணிக்கலாம். அப்படியே பின்னாடி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கிளாரிட்டி பார்த்தோன்னா நல்லாவே இருக்கும். அவுட்டோர்லலாம் வச்சு ஓட்டும்போது நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான். கேமரா வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு கனெக்ட் பண்ணணும். அப்படியே நான் கீழே வச்சுட்டு வேறு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டிடுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இது ஆன் பண்ண பிறகு கண்ட்ரோலரில் வந்துட்டு 3 பேட்டரி போட்டு ஆன் பண்ணிக்கோங்க. பேட்டரி பார்த்தோன்னா WA பேட்டரி வந்துட்டு வாங்கி போட்டுக்கோங்க. 3 பேட்டரி வாங்கி போட்ட பிறகு இதுதான் வந்துட்டு பவர் பட்டன். இப்போ இது வந்துட்டு லாங் ப்ரெஸ். ஃபஸ்ட்டு வந்துட்டு ட்ரோன் ஆன் பண்ணணும். எப்பொழுதும் வந்துட்டு இப்போ நீங்கள் ட்ரோன் ஓட்ட போகிறீங்க அப்படின்னா அந்த கேமரா வந்துட்டு உங்கள் சைடு இருக்கக்கூடாது, இந்த சைடு இருக்கணும். இப்படி இருந்து ஓட்டணும். அப்போ தான் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறப்ப லெஃப்ட்டு ரைட்டு மூவ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இங்கேருந்து ஓட்ட போகிறேன் அப்படின்னா கேமரா எனக்கு ஆப்போசிட்டில் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா கண்ட்ரோலரில் இதுதான் பவர் பட்டன். இந்த பவர் பட்டன் வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா லைட்டு எரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா இந்த லெஃப்ட் ஹேண்ட் ஸ்டிக்கை வந்துட்டு மேலே ஒரு வாட்டி கீழே ஒரு வாட்டி, அதுக்கப்புறமா இந்த 2 ஸ்டிக்கையும் இந்த மாதிரி கிராஸாக பிடிச்சி வைக்கணும். நான் பிடிச்சி வைக்கிறேன். அப்படியே பாருங்கள், இந்த மாதிரி கிராஸாக பிடிச்சி வைக்கணும். பிடிச்சி வைக்கும்போது லைட்டு பிளிங்க் ஆகிட்டு எரிஞ்சு நிற்கும் ட்ரோனில். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 3 வாட்டி பிடிச்சி வைங்க. இது வந்துட்டு பேரிங் ஆகிறதுக்கு ப்ராப்பராக வந்துட்டு பேரிங் ஆகும். இது பேரிங் பண்ண பிறகு வந்துட்டு நம்ம கீழே வச்சு பறக்க வைக்கலாம். இந்த லெஃப்ட் ஹேண்ட் ஸ்டிக்கை ஹைட்டு ஏற்றி இறக்குறது இப்போ ஒன்றும் கிடையாது. அப்படியே காட்டிடுறேன், ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அப்புறமா நான் எடுத்து பறக்க வச்சு காட்டுறேன். ஒன்றும் கிடையாது. இந்த லெஃப்ட் ஹேண்ட் ஸ்டிக்கு மேலே அழுத்தினோம் அப்படின்னா ஸ்டார்ட் ஆயிரும். மேலே அழுத்தினா மேலே பறக்கும், கீழே அழுத்தினா கீழே இறங்கும் உங்களுக்கு. லெஃப்ட் அழுத்தினா லெஃப்ட் வந்துட்டு உங்களுக்கு ரொட்டேட் ஆகும், ரைட் அழுத்தினா ரைட்டு வந்துட்டு ரொட்டேட் ஆகும். அதுவே இந்த ரைட் ஹேண்ட் ஸ்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அழுத்தினா முன்னாடி மூவ் ஆகும், பின்னாடி அழுத்தினா பின்னாடி வரும். லெஃப்ட்டு ரைட்டு மூவ் பண்ணுறதுக்குள்ளே தான் இந்த ரைட் ஹேண்ட் ஸ்டிக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு கேமரா வந்துட்டு மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுலேயே பட்டன் கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டன் அழுத்தி நீங்கள் வந்துட்டு மேனுவலாக வந்துட்டு மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு டேக் ஆனு டேக் ஆப்பு. இந்த ஒரு பட்டன் அழுத்திட்டோன்னா ஒரு 5 அடி கிட்ட வந்து பறக்கும், பறந்து வந்து நிற்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே இறக்கணும் அப்படின்னா திரும்பி இதே பட்டன் 5 அடி வந்த பிறகு அழுத்திட்டீங்க அப்படின்னா கீழே இறங்கிடும். இப்போ நான் வந்துட்டு கீழே வச்சு ஓட்டி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மற்றது வந்துட்டு இதில் வந்துட்டு மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன் இருக்கான்ட்டு கேட்குறீங்க. எல்லா ட்ரோன்லேயும் வந்துட்டு மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அது வந்துட்டு மேனுவல் பேப்பர் வந்துட்டு நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன், தெளிவாக பார்த்துக்கோங்க. ஒன்றும் கிடையாது. இப்போ ட்ரோன் வந்துட்டு உங்கள் சைடே வச்சுருங்க. இந்த வரைக்கும் பார்த்தீங்களா, இந்த ஏரோ மார்க் மாதிரி இதுதான் வந்துட்டு இது வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறது ஆப்ஷன் வரும். ஃபைண்ட் த அட்ஜஸ்ட்மெண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு போட்டு மேனுவல் பேப்பரில் போட்டிருப்பாங்க. இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ ட்ரோனு எதுலேயாச்சும் முன்னாடி இடித்து விழுந்துருச்சு, ட்ரோன் வந்துட்டு பறக்க வைக்கும்போது இப்படி பறக்குது அப்படின்னா, இப்படி பறக்காமல் அப்படியே போகுது அப்படின்னா எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பட்டனை வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணணும். அழுத்தி பிடிச்சி வச்சு விட்ட பிறகு வந்துட்டு இந்த பட்டனை வந்துட்டு கீழே அழுத்தணும். கீழே அழுத்தும் போது பீப் சவுண்ட் வரும். 1 2 3 4 5. இது வந்துட்டு பவர் வந்துட்டு ஒரு மோட்டாருக்கும் தனித்தனியாக பூஸ்ட் பண்ணுறது. இந்த மாதிரி வந்துட்டு பூஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓட்டும்போது கரெக்டாக பறக்கும். இல்லை வந்துட்டு நான் வந்துட்டு 4 மோட்டாருக்கும் ஒரே நேரத்தில் வந்துட்டு ரீசெட் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இந்த வரைக்கும் பார்த்தீங்களா ஹெட்லெஸ் மோடுன்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே மேனுவல் பேப்பரை ஒரு வாட்டி படித்து பார்த்தீங்கனாலே தெரியும். இதுதான் ஹெட்லெஸ் மோடு. இந்த பட்டனை வந்துட்டு லாங் ப்ரெஸ் பிடிச்சே வைக்கணும். பிடிச்சி ஒரு 3 செகண்ட் 1 2 3 செகண்ட் பிடிச்சி வச்சுட்டு விட்ட பிறகு வந்துட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் ஸ்டிக்கை ரைட் ஹேண்ட் ஸ்டிக்கை மேலே ஒரு வாட்டி கீழே ஒரு வாட்டி லெஃப்ட்டு ரைட்டு அந்த மாதிரி பண்ணிவிட்டு திரும்பியும் இந்த பட்டனை ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணுங்கள். திரும்பியும் வந்துட்டு லாங் ப்ரெஸ் பிடிச்சி வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு 2 வாட்டி பண்ணுங்கள். ட்ரோனை வந்துட்டு கரெக்டாக பறக்க ஆரம்பிச்சிடும். நான் இப்போ கீழே வச்சு பறக்க வச்சு காட்டுறேன் பாருங்க. பறக்க வைக்கிறதுக்கு பார்த்தோன்னா நல்லாவே இருக்கும், நல்ல ஒரு ஸ்டேபிளாக இருக்கும். பெரிய சைஸ் சேஃப்டி கார்டு கொடுத்துருக்கிறனால நல்லாவே இருக்கும் உங்களுக்கு.
அவுட்டோரில் ஓட்டும் போது நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு. ஃபோட்டோ வீடியோ எல்லாமே ஷூட் பண்ணிக்கலாம். கேமரா பார்த்தோம் அப்படின்னா மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படியே நான் அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுற பாருங்க. இந்த மாதிரி வந்துட்டு மேலே கீழே வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ தூரம் ஹைட்டு போகுன்னு கேட்குறீங்க. ஹைட்டு பார்த்தோன்னா ஒரு செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் போகும். லென்த்து பார்த்தோன்னா ஒரு 30 மீட்டர் வரைக்கும் போகும். கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பெரிய லெவல் ட்ரோன் வாங்க போகிறீங்க, ட்ரைனிங் பர்பஸ்க்கு இல்லைன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும். அவ்வளோதான். இந்த ட்ரோனை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த ட்ரோன் வேணும் அப்படின்னா கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. நம்ம கடையோட அட்ரஸ் வந்துட்டு தெளிவாக சொல்லிடுறேன். ஷாப்பு எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா சென்னை நுங்கம்பாக்கம் புஷ்பா நகர் டேங்க்பண்ட் ரோட்டில் கருமாரியம்மன் கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. கடையோட நேம் வந்துட்டு 123 மொபைல் ஷாப்புன்ட்டு வரும். நீங்கள் கடைக்கு வந்து டேரெக்டாக விசிட் பண்ணி இப்போ இந்த ட்ரோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இதை தவிரையும் பார்த்தோன்னா நம்மள்ட்ட ஒரு 15-20 மாடல் கிட்ட இருக்குது. ஸ்டார்டிங் 1500 ஆரம்பித்து ஒரு 16,500 வரைக்கும் வந்துட்டு நம்மள்ட்ட ட்ரோன் ஸ்டாக் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு நிறைய மாடல் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே பார்த்துக்கோங்க எந்த மாதிரி இருக்குன்ட்டு. கேம்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு HD ப்ரொஜெக்டர் எல்லாமே வச்சுருக்கோம். என்னன்னா கூட நீங்கள் கால் பண்ணி கீழே தெரியிற நம்பருக்கு டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.